சமூக வலைதளங்களில் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவதாக புகார்கள் வரத் தொடங்கியுள்ளன. இதனை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி தொகுப்போடு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை போல போலி விளம்பர பதிவு சமூக வலைதளத்தில் வலம் வருகிறது. இதனை கிளிக் செய்தால் ஸ்கிராட்ச் கார்டை கொண்ட ஒரு மோசடி இணையதளம் தோன்றுகிறது. அதனை திறக்கும்போது ஒரு தொகை காண்பிக்கப்படும். அந்த தொகையை எடுக்க உங்கள் UPI பாஸ்வேர்டு எண் கேட்கப்படும். பணத்தை பெற பாஸ்வேர்ட் தேவையில்லை என அறியாத சிலர் அதனை பதிவிட்டு தங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை இழந்துள்ளனர். இதனை தடுக்க சைபர் கிரைம் காவல்துறை தரப்பில் வழிகாட்டுதல்களை கொடுத்துள்ளது. எந்த ஒரு திட்டம் அல்லது சலுகை தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடும் முன் அதன் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் UPI பின்கள் அல்லது வங்கி விவரங்கள் போன்ற முக்கியமான தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் இதே வகையில் 4 மோசடி புகார்கள் பதிவானதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர்.